அட பாவீங்களா, ஒரு படத்துல வர ஒரு மிஸ்டேக்னால டோட்டலா அந்த படமே மிஸ்டேக்கா இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு 3 படங்களை பத்தி அந்த நீங்க பார்க்க போறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ராம் சரண் நடிச்சு ராஜமௌலி சார் டைரக்ட் பண்ணி 2009ல ரிலீஸ் ஆன மாவீரன் படம் தான். அந்த படத்தோட மெயின் பிளாட்டே வந்து அவங்க கையை வந்து டச் பண்ணிக்கிட்டா கடந்த காலத்துல அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றது வந்து தெரியும் அப்படின்னு வந்து காமிச்சிருப்பாங்க. இன்டர்வல்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே அவங்க கையை வந்து டச் பண்ணிப்பாங்க. அப்பதான் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றதே அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனா இன்டர்வலுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா படம் ஸ்டார்ட் பண்ணி 20 நிமிஷத்திலேயே வந்து ஒரு காமெடி சீன் ஒன்னு வரும். ஆக்சுவலா அந்த சீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராம் சரணும் காஜல் அகர்வாலும் கையை வந்து நல்லாவே வந்து டச் பண்ணிடுவாங்க. ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. இப்போ எங்கடா அது எலக்ட்ரிசிட்டி? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஒருவேளை வந்து காமெடி சீன்ல மட்டும் வந்து பவர் கட் ஆயிருக்குமோ? அண்ட் நம்பர் 2 தனுஷ் நடிச்சு 2022ல ரிலீஸ் ஆன நானே வருவேன் படம் தான். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல மலை மேல 2 தனுஷ் வந்து சண்டை போற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த மலை வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஆழமா இருக்கும், உளுந்தா எலும்பு கூட வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டு அதுல வந்து ஹீரோ தனுஷ் வந்து வில்லன் தனுஷ வந்து அப்படியே கோல்டு பிளக் ஸ்பியர் போடுற மாதிரி வந்து ஸ்பியர் போட்டு அப்படியே பறந்து போய் 5 அடி 6 அடி தூரத்துல வந்து தள்ளி போய் தான் வந்து கீழே விழுவாங்க. அப்படி விழுந்திருந்தா எலும்பு கூட மிஞ்சி இருக்காதுடா டேய். அடுத்த சீன்ல அசால்ட்டா வந்து ஹீரோ தனுஷ் போட்டு ஏறி வருவாப்ல. எப்படிங்க மனசாட்சியோட எடுக்கணும்? அது எங்க இருக்கு? நம்பர் 3 அனுஷ்கா நடிச்சு 2009ல ரிலீஸ் ஆன அருந்ததி படம் தான். டேய் பேய் படத்துல என்னடா லாஜிக் அப்படி மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அந்த சீனை பார்க்கும்போது எனக்குள்ள தோணுன ஒரு லாஜிக் மிஸ்டேக் தான் நான் சொல்ல போறேன். கிளைமேக்ஸ்ல அந்த பசுபதி கொலை பண்ணனும் அப்படின்னா பிளாஷ்பேக்ல இருக்கிற அனுஷ்காவோட எலும்பால செஞ்ச கத்தியை வச்சு தான் குத்தி கொலை பண்ண முடியும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த பாய் வந்து எடுத்துட்டு வந்து அந்த கத்தியை வந்து கொடுப்பாரு. அப்படி கொடுக்க வரும்போது நம்ம பசுபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஹீரோ பிளாஷ் மாதிரி வந்து அங்கிருந்து ஸ்வைன் போயிட்டு வருவாப்ல. ஆனா கடைசியா வந்து அனுஷ்கா தன்னைத்தானே குத்திக்கிட்டு அந்த ரத்தம் மெதுவா எல்லாத்துலயும் பரவும். தெரிஞ்சு போச்சுல இந்த பசுபதிக்கு எங்கேயாச்சும் பிளாஷ் மாதிரி வந்து ஓடி ஒளிய வேண்டியதுதானே. அங்கேயே நின்னுட்டு இருக்கான் அந்த பசுபதி. அந்த அனுஷ்கா வந்து என்னென்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு இருக்கான். டேய் நீ வந்து பிளாஷ் மாதிரி வந்து போயிட்டு வந்தல, அவ சுத்தி போடும்போது எஸ்கேப் ஆக வேண்டியதுதானே. இதை விட எனக்கு என்னன்னா அந்த பில்டிங்ல எப்படி கரண்ட் வந்துச்சு? 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பழைய பில்டிங் தானே அது, எப்படிடா கரண்ட் எல்லாம் வந்துச்சு? ஓகே பேய் படத்தை லாஜிக்கலா பார்க்க கூடாது. இந்த ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ.